கூட்டத்துக்கு மதியில் இல்லை நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். அது மாதிரி மியூசிக் டைரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கட்டுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையில், எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் இங்கே எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப்பெல்லாம் கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபியூ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும், அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்கல அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னா அதை திறங்க. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அதே உங்கள் மெகானை வெட்டி நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார். ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விஜயன்யா பேசுகிறதுலாம் இப்போ பேசுகிற போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சரி சார், அருமையான கதை. அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் யூஷுவல் எல்லாரும் பேசினாங்க. ஓகே, ஆக்சுவலாக சசி சாரோட பெரிய ஃபேன் நான். அவர் படங்களோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண 555 அந்த படம் ஒர்க் பண்ண. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நூறுசாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தோட ஹீரோ அவருக்கு நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், 555 என்னோட ஃபர்ஸ்ட் படம். கொலைகாரன் விஜயானி சார் ஒர்க் பண்ணேன். பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பிச்சைக்காரன் படத்தில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் விஜயானி சார் 2 பேரோடையும் பிச்சைக்காரன் படம் ஒர்க் பண்ணது. இந்த நூறுசாமி டைட்டில் வந்து அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏக்நாத் சார் இல்லை சார், அந்த பாட்டு கம்போசிங் அப்போ நான் கூட இருந்தேன். நூறுசாமி அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த டிராஃப்டில் நூறுசாமிகள் இருந்தாலும் அம்மா ஒன்று. இப்போ அந்த லைன் வந்தப்போ அந்த நூறுசாமின்ற வேர்ட் இதுதான் அந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து ஐ வாஸ் தேர் அட் தி ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அண்ட் அதே அந்த நூறுசாமின்ற டைட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த இடத்துல இந்த படத்தில் அஜய், விஜய் சார், சசி சார் எல்லாரோடும் இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜி ஐ திங்க் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இல்லை உங்கள் எல்லாரோட ஐஸையும் கேட்டு வளர்ந்து படித்தவன் தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். ஒரு நாள் வந்து சசி சார் கால் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்கள் கேட்குற அம்மா தான் இப்போ பார்த்த சாங். அந்த டியூன் கேட்டுட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நீங்கள் தான் அந்த படத்துக்கு கம்போசர் அப்படின்னாங்க. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிலிம் வந்து என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் சசி சார் 2 பேருமே கைட் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 2 பேருமே நிச்சயமாக அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு முன்னாடி சசி சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் நிறைய பேர் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் இன்னைக்கு நிறைய திறமைகளை நம்மளால பார்க்க. எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலை படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல. நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி கதாபாத்திரங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை
அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொன்னோன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விட்றீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறார், குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விட்றீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லையும் ஒரு சின்ன டைலாக்கு கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் சரி இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நேற்று தான் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ஹில் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடோன் அஸ்வின் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மூமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முதல் காட்சியிலேயே எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரித்து பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறையா கேரக்டர் பண்ணுங்க சார், ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில், ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஸ்வீட் மேன். ஒரு ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார் கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலையும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிக்காவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதுலேருந்து அப்படியே இவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்குது. அப்போ தான் சுவாசிகா கூட ஃபஸ்ட்டு எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில், அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா, ஸோ கிளாட் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அப்புறம் இந்த பாட்டு அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட். உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாடி எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலான டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய
படம் அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 years 2.5 years எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 yearsன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசா இந்த படத்துல இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்கா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்துல நார்மலாவே அவருடைய படங்கள்ல ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹேவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி சார் அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தி பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you very much வெரி சார். விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நமக்கு தர்ஷன் கிர்லோஷ் அவர் வந்து இஸ் அ வெரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வர்றாரு. இவருடைய நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய கிரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கிங் இருக்கும், இது ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். பயங்கர சல்யூட். தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக நிச்சயமா பேசுறோம் சதீஷ் சார். As simple and as short as that. Thank you மட்டுமா உங்களுடைய work நாங்க அப்ப திரையரங்குகள்ல பார்க்கணும் சதீஷ் சார். Durga, would you like to share something? Thank you சசி சார். Thank you so much. ஸோ என்ன மாதிரி நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஃபஸ்ட் மூவி. சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிமா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்யூ கூட நீங்கள் தேங்க்யூட முடிக்காமல் இருந்ததுக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச். 2 பேருமே ஒரு பெரிய நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு இயக்குனரை பேருக்கு கூப்பிட வேண்டிய தருணம். ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் வந்து எவ்வளோ தூரம் ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நார்த் சென்னையினுடைய மண் வாசனையும் மக்களுடைய வாழ்வியல்